கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். நேற்று நாம் பார்த்த அற்புதத்தின் அடுத்த வசனத்திலேயே இந்த வசனங்கள் வருகிறது. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த அடுத்த நம்ம நேற்று பார்த்த அந்த அற்புதத்தின் அடுத்த வசனமே இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ நேற்று நம்ம பார்த்த வசனத்தின்படி நம்ம நேற்று பார்த்தது அவங்களுக்கு பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்க மா குறையவும் இல்லை, அவங்க கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்போ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடாதுல்ல, அப்படித்தானே? ஆனால் அந்த பஞ்ச காலத்திலும் ஊரெல்லாம் பஞ்சம், இவங்க வீட்டில் அவங்களும் எலியா அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று வாசித்தோம். இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி அவங்க சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சந்தோஷப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் அடுத்த பிரச்சனை வருது. அதாவது அவளின் மகன் வியாதி அதிகரித்து கொண்டே போய் மரணம் மட்டும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதையும் தேவன் முன்கூட்டியே அறிந்ததால் தான் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ப்ரொவிஷன், அதாவது அவங்க மகனுடைய சரீரம் மற்றும் ஆவியில் ஒரு இன்னர் ஹீலிங்கை கர்த்தர் வழங்கி இந்த இடத்துல எலியாவின் மூலமாக கர்த்தர் வழங்கி ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதம், அதாவது பஞ்சத்தின் மீது கர்த்தர் கொடுக்கிற ப்ரொவிஷன் மாத்திரமல்ல, மரணத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது தேவனுக்குள்ள அந்த வல்லமையை அந்த புறஜாதி மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த விதவை போய் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அவளுடைய ஆழ்ந்த ஏமாற்றமும் அந்த ஒரு விரக்தியையும் காட்டுகிறது. அதாவது இன்னொன்று பாத்தீங்கன்னா இதுல நம்ம கீனா அப்சர்வ் பண்ணா, எலியாவை இந்த விரக்தியிலும் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கிறாள் பாருங்க. இப்ப எவ்வளவு ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வந்துருது. அதுதான் மனிதனுடைய இயல்பு இல்ல. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அப்ப அவர் மூலமாய் கர்த்தரால் வழங்கப்பட்ட அந்த காரியங்களை அவங்க உணர்ந்தாலும் உண்மையிலேயே அவங்க தேவனுடைய மனிதன் என்று எலியாவை சொன்னது எப்படி? உண்மையிலேயே அவங்க கர்த்தரின் தூதுவராக அவள் அங்கீகரிக்கிறாள். அந்த இடத்துல அதை தான் காட்டுகிறது. ஆனாலும் என்ன சொல்றாங்க? எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க? என் அக்கிரமத்தினால் இப்படி ஒரு நியாய தீர்ப்பு என் வீட்டுக்குள்ள வந்துட்டோ, அதுக்கா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு அவளுடைய பயத்தினால அவள் இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா தன் மகன் இப்பொழுது சாக கிடக்கிறான், வியாதி, அவங்க சாகும் மட்டும் அவனுடைய சுவாசம் அந்த இடத்துல நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அப்ப எலியா என்ன பண்றார்? உன் குமாரனை என்னிடத்தில் தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் அவங்க மேல் வீட்டறையில எலியா தங்கி இருக்கிறாரு. அந்த மேல் வீட்டுக்கு இந்த குழந்தையை கொண்டு போறார். அவனை கொண்டு போய் கட்டில்ல வைத்து கர்த்தரிடம் மன்றாடுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரம் அல்லாமல் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் கர்த்தரை நோக்கி அப்படி விண்ணப்பம் பண்ண போது கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அதாவது அவன் பிழைத்தான். இதுதான் நம்ம மெடிடேஷன் வேர்டு, இன்னைக்குள்ள மெடிடேஷன் வேர்டு. இந்த 21ஆம் வசனத்திலையும் பிள்ளையின் மேல் பார்த்தீங்கன்னா 3 தரம் குப்புற விழுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது கர்த்தரை நோக்கி எலியா கூப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா
3 காரியங்கள் இங்கே நடைபெறுகிறது. அதாவது ஒன்று, எலியாவின் சத்தத்தை கேட்கிறார், முதலாவது. அடுத்தது 2வது, பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வருகிறது, 3வது அவன் பிழைக்கிறான். அப்ப இங்கே பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமையை நாம் பார்க்கிறோம். அதாவது 3, பரிசுத்த ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒன்றிணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் அவளை அறிய வைத்தது. இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டில் எலியா மூலமாக நடக்கும் முதல் உயிர்த்தெழுதல். அதுவும் இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, அந்த புறஜாதியார் வசிக்கும் பகுதியில் சரப்தாவில் சீதோனில் நடக்கிறது நம்ம அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இது தேவனுடைய திட்டத்தில் புறஜாதியாரும் உள்ளடங்குகிறார்கள் என்பதை முன்னறிவிக்கிறதாக இந்த சம்பவம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர் என்பதை இந்த நம்ம பார்க்கிற அற்புதங்கள், அவருடைய அன்பு, அவருடைய கிரியை, அவருடைய இரக்கம், அவருடைய மன உருக்கம் ஒவ்வொன்றையாய் நாம் தியானிக்கும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடிகிறது. அவரை நம்புவோம். நம் வாழ்விலும் அவர் இதே அற்புதங்களை, இப்படியாக இல்லாமல் இருந்தாலும் வேறு விதமான அற்புதங்களை செய்து நம் வாழ்க்கையில் அவர் நம்மை சாட்சியாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நாம் ஜெபிப்போம். மனதுருகி கரம் நீட்டுகிற கர்த்தர் அல்லவா? அதிசயம், உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் இந்த உலகில் ஒன்றுண்டோ? விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க கண்ணீரை காண்கிறவரப்பா. இந்த நாள்ல நாங்க பார்த்ததும் போல 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல அந்த சரப்தா, அந்த சீதோனில் இருந்த அந்த விதவையின் வீட்டிற்கு எலியா அனுப்பப்பட்ட போது எத்தனை விதமான அற்புதங்களை, அவங்களுக்கு உணவு மாத்திரமல்ல, உணவுல ப்ரொவிஷன் கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய மகன் சாக கிடந்த அந்த மகனை கூட, அப்பா நீங்க உங்களுடைய வார்த்தையினால், உங்களுடைய வல்லமையினால உயிர்த்தெழ செய்து அந்த ஜனங்கள் மத்தியில, அந்த புறஜாதி மக்கள் மத்தியில நீர் உண்மையுள்ள தெய்வம் என்பதை அந்த இடத்துல நிரூபித்தீர் அல்லவாப்பா. ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியங்களை உம்மால மாத்திரமே லேசாக செய்ய முடியும் அப்பா. இது உமக்கு லேசான காரியம். மனிதனை பிசைந்து, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது என்பது உமக்கு லேசான காரியம். இந்த நாள்லப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அப்பா எங்க வாழ்க்கையில இன்னும் அப்பா அதிகமாய் நீங்க அந்த வார்த்தைகளை நம்புவதற்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி எங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த மலைகளாக இருந்தாலும், உன்னில் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் போகும் என்று நீங்க கட்டளை கொடுத்திருக்கீங்களப்பா. அந்த அத்தாரிட்டி எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்களே. ஓ வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகள், வலு சர்ப்பங்களின் கிரியைகள், சத்ருவின் கிரியைகள் அப்பா, எந்த பொல்லாங்கானவன் கொண்டு வருகிற அந்தகார கிரியைகளின் வல்லமைகளை எதிர்த்து நாங்க ஜபிக்கிறோம். ஒரு நாளும் எங்களுடைய அப்பா விசுவாசம் சோர்ந்து போகாதபடிக்கு, அவ்விசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி நாங்க உம்மை நோக்கி துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து பேதுரு எப்படி அந்த கடல்ல முடத்துல நடந்து வந்த பொழுது எப்பொழுது தண்ணீரையும் சூறாவளியும் பார்த்தாரோ அந்த நேரத்தில் அமிழ்ந்து போகிறவராய் இருந்தார் அல்லவா. நாங்க அப்படி இல்லாதபடிக்கு அப்பா உம்மை மாத்திரம் பார்த்து உம்மேல எங்க கண்களை பதித்து உம்மோடு கூட ஓடுவதற்கு வேண்டிய பொறுமையோடு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அப்பா உம்மை நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து ஒவ்வொரு நாள் உம்மை துதித்து அப்பா உம் பாதத்தில் அமர்ந்திருக்க நீங்க கிருபை தாங்கப்பா. வசனங்கள் ஒவ்வொன்றோடும் எங்களுக்கு இன்னும் அதிகமா இந்த ரெவலேஷனை வெளிப்படுத்தல எங்களுக்கு கற்று தாங்கப்பா. பகுத்தறியும் ஞானத்தை தாங்க. உம்மை இன்னும் அதிகமாய் அறிகிற அந்த வாஞ்சையையும் உம் தாகத்தையும் நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. இந்த வசனங்களோடு எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. இன்னும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய வசனங்கள்னால எங்களை தேற்றி வருகிற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி எங்களை உம்முடைய
பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.